ரீசென்ட் டேஸில ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஹேருமே அன்ஹெல்த்தியா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உடனே கிளம்பிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை. மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால பக்கத்துலேயே ஸ்டுடியோ 7ல போய் ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே தான் போனேன். பட் அங்கே வந்து பவர் கட்டாக இருந்தது. ஸோ எங்களால் அங்கே கட் பண்ண முடியல. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிற நேச்சுரல்ஸில் தான் போய் அப்புறமா ஹேர் கட் பண்ணேன். நான் 6 மந்த்ஸ் முன்னாடி லேயர் கட் பண்ணேன். பட் எண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருந்தது. எனக்கு கர்லி ஹேர் அப்படின்றனால எனக்கு அந்த கட் செட் ஆகல. ஸோ அந்த எண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். And look who finally decided to show her face on YouTube. அன்னைக்கு நானும் என்னோட அக்கா பொண்ணு 2 பேருமே ஹேர் கட் பண்ணோம். ஸோ ஹேர் கட் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ரிலையன்ஸ் மால் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய அக்காவுக்கு வந்துட்டு ரெயின் கோட் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அந்த ரெயின் கோட்டும் வாங்கி முடிச்சுட்டு we head out for dinner. ஸோ டின்னருக்கு வந்துட்டு எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டான ஹெச்பி கோர்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அம்மாவும் கௌசியும் இட்லி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது சீக்கிரமாகவே வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான், வைஷு, ஈஷா 3 பேரும் சேர்ந்து நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா ஆர்டர் பண்ணோம். ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து எங்களோட நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தாவை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் டின்னர் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.